நாம் எல்லோரும் நம்முடைய பிரச்சனைகளை நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் மற்றவர்களின் வலியை உணர முயற்சிக்கிறோமா என்ற சிந்தனையோடு இன்று தொடர்வோம். கருணை என்பது சின்ன உதவிகள் மட்டுமல்ல, அது மற்றவரின் நிலையை புரிந்து கொள்ளும் உயர்ந்த மனம். இதைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் கோபமாக பேசினால் அவர் தவறு செய்கிறார் என்று சொல்வது எளிது. ஆனால் அவர் ஏதோ ஒரு வழியில் பேசியிருக்கலாம் என்று நினைக்கின்ற குணம் இருக்கல்லவா, அதுவே கருணை. கருணை இருந்தால் நாம் குறை சொல்லும் முன் யோசிப்போம், தீர்ப்பு வழங்கும் முன் கேட்போம், காயப்படுத்தும் முன் கவனிப்போம். படைக்கும் போதே மனிதனுக்குள் இதை கொடுத்துதான் படைத்திருக்கிறார் கடவுள். ஒரு சிரிப்பு சில நேரங்களில் ஒரு மருந்தாக இருக்கும். ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் மனச்சுமையை குறைக்கலாம். நாம் செய்யும் சிறிய அக்கறை மற்றொருவரின் பெரிய இருளில் ஒளியாக இருக்கலாம். கருணை என்பது பலவீனம் அல்ல, அது மனிதநேயத்தின் உயர்ந்த நிலை. உண்மையில் வலிமையான மனிதர்தான் மற்றவரின் கண்ணீரை கவனிக்கிறார். நாம் அனைவரும் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். ஆனாலும் கூட கொஞ்சம் மென்மையாக பேசலாம், கொஞ்சம் பொறுமையாக நடக்கலாம், கொஞ்சம் அதிகம் புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் கருணை உலகத்தை முழுவதும் மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் அது தொடும் ஒவ்வொரு இதயத்தையும் மென்மையாக்கும்.